கைஸ் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ளாடி ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் வெஹிக்கிள் எடுக்கணுங்கன்னா கண்ணா முன்னாடி எடுக்க வேண்டியதாங்க இந்த எஃபிசட் சீரிஸ். அதாவது நம்ம இன்னைக்கு என்ன வெஹிக்கிளை பத்தி பார்க்க போறோம்னா எஃபிசட் ரேவ் பத்தி கைஸ் பார்க்க போறோம். எஃபிசட் V3யும் V4க்கும் இடையில இருக்கிறது தான் எஃபிசட் ரேவ். சோ இதுல என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். LED ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்திருக்காங்க. V3 கம்பேர் பண்றப்போ இந்த வெஹிக்கிள பாத்தீங்கன்னா LED பிளிங்கர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ரியர் டெயில் லைட் பாத்தீங்கன்னா ஹாலஜன் தான் கொடுத்திருக்காங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்க TFT கன்சோல் எதிர்பார்க்க முடியாது. இந்த வெஹிக்கிள்ல LCD கன்சோல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. V3ல என்ன யூஸ் பண்ணாங்களோ அதே தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வெஹிக்கிள பாத்தீங்கன்னா 13 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கொடுத்திருக்காங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 55 வரைக்கும் மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லிட்டு Yamaha பிராண்ட்ல இருந்து சொல்றாங்க. பட் நீங்க கரெக்டா ஓட்டினீங்கன்னா 60 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நார்மலா ஓட்டினீங்கன்னா 40 to 50 தான் கிடைக்குங்க. சோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்க டிராக்ஷன் கண்ட்ரோலோ இல்ல ஸ்லீப் கிளச் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு வேணும்னா நீங்க V4 போலாம். ஊருக்குள்ள ஓட்டுறதுக்கு ஸ்டைலிஷான ஒரு வெஹிக்கிள் வேணும், அதே மாதிரி நல்ல மைலேஜ் கிடைக்கிற மாதிரி ஒரு வெஹிக்கிள் வேணும்னா கண்ணா மூடிட்டு இந்த வெஹிக்கிள் எடுக்கலாங்க. சோ இதோட ஆன் ரோட் பிரைஸ் கன்னியாகுமரியில் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 1,49,500 வருது. சோ யாருக்காச்சும் என்கொயரிஸோ டெஸ்ட் டிரைவ் வருதுன்னா நம்ம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம ஷோரூம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா SBS மோட்டார்ஸ் வேர் கிளம்பி